ஓடி போனாலும் அந்த நிமிஷமே என் உசுறு நான் மாச்சு. அப்படி செய்யாம நான் உன் முன்னாடி நிக்கிறேன். அது காரணம் நீதான். அப்பா கொடுத்த வாக்க நீ காப்பாற்றுங்கிற நம்பிக்கை இல்லாம நான் ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணோன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. ஆனா இப்போ என் வாழ்க்கையை என்னையே முடிவு பண்ண கூடாதுன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கும் ஆறுமுகத்துக்கும் எப்படிப்பா செட் ஆகும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. சிந்துவுக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா இப்படி கேட்கலாம். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் அதை செய்யறேன். மண்டபத்துல ஊரே கொண்டிக்கு உங்களோட பதிலுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அண்ணன் பண்ணிக்கிட்டேன். சிந்து ஓடி போயிட்டான்னா என் சின்னவ பைரவி இருக்கா, அவளை உன் மயனு கட்டி வைக்கிறேன்னு எல்லாரும் முன்னாலே வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நடக்கணும்னு நீ எதிர்பார்க்கறியா? சிந்து ஓடி போயிட்டானா அவளை தேடி கண்டுபிடிங்கப்பா. சிந்து தெரியாம காணாம போயிருந்தா அவளை தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா அவ வேணும்னே மண்டபத்தை விட்டு ஓடி என்னையும் உங்க அம்மாவையும் அவமான பண்ணி அவளை மாதிரி இப்படி துரோகம் பண்ணிடாதமா. பைரவி, உங்க அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அவர் செய்யவே மாட்டாரு. நீங்க எதை விரும்புறீங்களோ அததான் கேட்டு கேட்டு செய்வாரு. இத்தனை வருஷமா உங்களுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து பண்ணவரு இந்த விஷயத்துல தப்பு பண்ணிடுவாருன்னு நீ எப்படிமா இப்படி யோசிக்கிற? நான் பிள்ளைங்க கெட்டு போயிடணும்னு எந்த தாய் தகப்பனும் நினைக்க மாட்டேன். உன் அப்பா எது செஞ்சாலும் நமக்கு நல்லதம்மா செய்வாரு. அதை நீ நம்ம பெற்றவங்களோட வாக்க காப்பாத்துறது பிள்ளைங்களோட கடமைமா. அந்த கடமை சிந்து செய்ய மறுத்துட்டா. இப்ப நீயும் செய்யலன்னா அதுக்கப்புறம் நாங்க உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல.